வயதான தாத்தா ஒருவர் ஒரு நாள் தன்னுடைய பேரனோடு சாப்பிட்டு கொண்டே இருந்தார். 2 பேரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். திடீரென்று அந்த தாத்தாவினுடைய ஒரு பல் உடைந்து கீழே விழுந்தது. உடனே அந்த தாத்தா அந்த பல்லை எடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொன்னார். உடனே பக்கத்துல சாப்பிட்டு கொண்டிருந்த பேரன் கேட்டான், தாத்தா, உடைந்தது பல் அல்லவா, வலிக்கவில்லையா? ஏன் அந்த உடைந்த பல்லுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். உடனே அந்த தாத்தா ஒரு பதிலை சொன்னார். மகனே, நான் சாப்பிடும்போது எல்லா பல்லும் உடைந்து விழாமல் ஒரே ஒரு பல்லல்லவா உடைந்து விழுந்தது. மீதி இருக்கிற பல்லெல்லாம் எனக்கு இருக்கிறதே. அந்த எல்லா பல்லும் உடைந்து விழுந்திருந்தால் எப்படி என்னால சாப்பிட முடியும்? தேவனருக்கு நன்மை செய்தார், ஆகையினால நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்று சொன்னார். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறான். 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். நல்லது கிடைக்கும் போது மட்டுமல்ல, நன்மைகள் நடக்கும் போது மட்டுமல்ல, சந்தோஷமா இருக்கும்போது மட்டுமல்ல, எல்லா நேரத்திலையும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கக்கூடிய ஒரு மனதைத்தான் நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தீமைகள் நடக்கும்போது ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், நன்மைகள் நடக்கும்போது ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். யோபின் வாழ்க்கையை பாருங்கள். எல்லாம் நஷ்டமடைந்து இருக்கும் போது அவன் சொன்னான், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் எல்லா நேரத்திலையும் கர்த்தரிடத்துல ஸ்தோத்திரங்களை சொல்லுங்கள். ஸ்தோத்திரங்களை நீங்கள் சொல்லும் போது கிருபை உங்கள் வாழ்க்கையில பெருகும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.